கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நம்ம தொடர்ச்சியாக தானியேல் புத்தகத்தின் சத்தியங்களை படித்து கொண்டு வரோங்க. அதில் முதலாவதாக 3 பாடங்களை கடந்த வாரம் வரைக்கும் நம்ம படித்தோம். இந்த வார பாடம் 4வது வார பாடம். 4வது வார பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, தீட்டுப்படாமல் இருக்க திட்டம். சரிங்களா? தீர்மானம். தீட்டுப்படாமல் இருக்க தீர்மானம். முடிவு கால தேவ பிள்ளைகளை தீட்டுப்படுத்தும்படியாக சில காரியங்கள் இருக்கிறது. ஏற்கனவே தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்கள் தீட்டுப்பட்டது எதனால் என்று சொல்லி நமக்கு முன் உதாரணமாக எத்தனையோ சம்பவங்கள் இருக்கிறது. அதிலும் விசேஷமாக தானியேல் புத்தகத்தில் உள்ள ஒரு முக்கியமான சத்தியத்தை இந்த நாளில் நம்ம படிக்க போகிறோம். தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும்படியாய் தொடர்ச்சியாக தேவ ஆவியின் ஒத்தாசையோடு நம்ம பாடங்களை படிப்போம். கடந்த வாரத்தில் நல்ல பாடத்தை படித்தோம். ராஜாவை சந்திக்க ஆயத்தம். பாபிலோன் ராஜாவை சந்திக்கும்படியாக 4 வாலிபர்களை என்ன செஞ்சாங்க அப்படின்னா தேர்ந்தெடுத்தாங்க. அந்த 4 வாலிபர்களுக்கும் 3 விதமான மாற்றங்களை கொடுத்தாங்க. அந்த 3 விதமான மாற்றங்கள் என்னென்ன மாற்றங்கள் யாராவது சொல்ல முடியுங்களா? முதல் மாற்றம் எதுலங்க? கல்வி. கல்வியில் மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. 2வது மாற்றம் எங்கங்க? உணவு. 3வது மாற்றம் பெயர் மாற்றம். நான் போன வாரம் படிக்கும்பொழுது ஒரு கேள்வி வச்சேன். ஏன் கல்வியில் கையை வைக்கிறாங்க? நேபுகாத்நேசார் அந்த வாலிபர்களுக்கு பாபிலோனிய கல்வியை கொடுக்குறான். கல்வியில் கை வைத்ததற்கான காரணமும் நோக்கமும் என்ன அப்படின்னு சொல்லி கடந்த வாரம் ஒரு பாடத்தை படித்தோம். ஒருத்தவனை அடிமைப்படுத்தணும் அப்படின்னா அவனுடைய மொழியில் கையை வைக்கணும். மொழியை மறக்க செஞ்சிட்டோம் அப்படின்னா அவன் ஈஸியாக என்ன பண்ணிடுவான்? அடிமை ஆகிடுவான். அப்போ இங்கே 4 வாலிபர்களை அங்கே நேபுகாத்நேசார் அடிமைப்படுத்துவதற்காக அவர்களுடைய கல்வி முறையை மாற்றி பாபிலோனிய கல்வி முறையை கொடுக்கிறார் என்று சொல்லி நம்ம வாசித்தோம். அதில் 2வதாக பெயர் மாற்றத்தை குறித்து படித்தோம். ராஜா ஏன் பெயர் மாற்றத்தை கொடுத்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஒரு அற்புதமான விஷயத்தை படித்தோம். அவர்கள் பெயரோடு யாருடைய பெயர் இணைக்கப்பட்டிருந்துச்சுங்களா? தேவன். உதாரணம் சொல்லுங்க பார்ப்போம். எப்படி? தானியேல், எசேக்கியேல். இப்படி ஏல் அப்படின்னு வரும்பொழுது ஏல் என்றாலே தேவன் என்று அர்த்தம். ஏலி ஏலி லாமா சபாக்தனி, தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டேர். அப்ப அங்க ராஜா பார்க்கிறான், இவர்களோட பெயரோடு அவருடைய தேவர்கள் பெயர் இடிக்கப்பட்டிருக்கிறது. இவன் தெய்வத்தை விட்டு இவனை பிரிக்கணும் அப்படின்னா முதலாவது பெயர் மாற்றத்தை இவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கு பெயர் மாற்றத்தை கொடுத்தான் என்று சொல்லி நம்ம வாசிச்சங்க. அதே போல அனனியா அசரியா அப்படின்னு வருது. யா 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 அப்படின்னு வரும்பொழுது யா என்பது யாவே அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? யெகோவா, யாவே அப்படின்னு அர்த்தம். அந்த யாவே அப்படின்ற பெயர் அவர்களுடைய பெயரோடு இணைக்கப்பட்டிருக்கிறபடினால அசரியா அனனியாவை எடுத்துட்டு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அப்படின்னு சொல்லி அவர்கள் 3 பேருக்கும் 3 விதமான பெயர்களையும் தானியேலுக்கு மாற்று பெயரையும் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தங்க. தேவன் ஒரு நோக்கத்தோடு வாலிபர்களை பயன்படுத்த வேண்டும் என்று தேவன் சித்தமா இருக்கிறாரு. அதே விதமாக சாத்தானும் வாலிபர்களை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவனும் ஒரு திட்டத்தோடு செயல்படுகிறான். தேவனின் திட்டம் ஒன்று இருக்கிறது, சாத்தானின் திட்டம் ஒன்று இருக்கிறது. 2 மாற்றத்தை கடந்த வாரத்தில் படித்தோம். இன்னைக்கு 3வது ஒரு மாற்றத்தை படிக்க போறாங்க. அந்த 3வது மாற்றம் எந்த மாற்றம் அப்படின்னா உணவு. வசனத்தை வாசிக்கலாங்களா? தானியேல் 1வது அதிகாரம். தானியேல் 1வது அதிகாரம். 1வது அதிகாரத்தில் 4வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். கொஞ்சம் கவனமாக கவனிங்க. அவர்களுக்கு கல்தேரின் எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பனேசுக்கு கற்பித்தான். அடுத்த வார்த்தையை கவனிங்க. ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். அவர்களுக்கு யூத புத்திரராகிய தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்சாத்சார் என்றும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மிஷாவேலுக்கு மேஷாக் என்றும், அசரியாவுக்கு ஆபேத்நேகோ என்றும் மறுபெயரிட்டான். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். 2 மாற்றங்களை போன வாரம் படித்தோம். 3வது ஒரு மாற்றம். அந்த மாற்றம் எது அப்படின்னா உணவு. உணவுக்கும் எதிரியாளி
அந்த உணவை கொண்டு இந்த வாலிபர்களை தன்வயப்படுத்துவதற்கும் ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது. உணவு தான் இந்த முடிவு காலத்தில் தேவ ஜனங்களுக்கு மிகப்பெரிய சோதனை அப்படி என்பதை இந்த சத்தியத்தின் மூலமாக படிக்க போகிறோங்க. என்ன காரியம் என்பதை கொஞ்சம் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா வாசிக்க போகிறோம். இங்கே தானியேல் என்ன செய்கிறாரு அப்படின்னா, அவருக்கு ஒரு பம்பர் ஆஃபர் கிடைக்குது. பம்பர் குழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பம்பர் குழுக்கள் ஆஃபர் என்ன தெரியுங்களா? அடிமைக்கு என்ன உணவு கிடைக்குது? ராஜா வீட்டு உணவு கிடைக்குது. ராஜா வீட்டு உணவு சும்மாவா இருக்கும்? என்னென்னலாம் இருக்கு ராஜா வீட்டு உணவுல? சும்மா சொல்லுங்க பார்ப்போம். என்னெல்லாம் இருக்குங்க? ஓடுறது, தாவறது, குதிக்கிறது, நீந்துறது, எல்லா வகையான காரியங்களும் அங்கே என்ன பண்ணும்? இருக்க தான் செய்யும். அதோட மாத்திரம் அது இல்லை, இன்னும் வேத பகுதியை வாசிக்கும் பொழுது அந்த உணவில் வேற என்னையும் வைக்கப்பட்டிருக்கிறது, திராட்சை ரசமும் வைக்கப்பட்டிருக்கிறதாய் நாம் புரிஞ்சுக்க முடியுது. அப்போ யோசித்து பாருங்களேன், அடிமையானவுக்கு இப்படிப்பட்ட ஒரு உணவு கிடைக்குது. இந்த அடிமை என்ன செஞ்சிருக்கணும்? கிடைச்ச வாய்ப்பை நல்லா பயன்படுத்தி நல்லா சாப்பிட்டு திருப்தியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் இவங்க நினச்சிருக்கணும். ஆனால் தானியேல் என்ன செய்கிறாரு அப்படின்னா, அவர் பார்க்குறாரு. 8வது வசனத்தில் வாசித்தோம். என்ன வாக்கியம் வாசிக்கிறோம்? தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்திலே. அன்பானவர்களே, இங்க தானியேல் ஒரு விஷயத்தை சொல்றாரு. ராஜாவோட உணவு எப்படிப்பட்ட உணவுங்களா? தீட்டான உணவு. கேள்வி, தானியேலுக்கு எப்படி தெரிஞ்சது தீட்டான உணவுன்னு? தானியேலுக்கு எப்படிங்க தெரியும் அது தீட்டான உணவுன்னு? பைபிளில் ஒரு வசனம் சொல்லுது, வாசிப்போம் வாங்க. எங்க வாசிக்க போறோம்னா, நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 1வது வாக்கியத்தை வாசிப்போம். ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுது. ஏன் தானியேல் அந்த ராஜாவுடைய உணவை அவர் தவிர்த்தார் என்பதற்கு ஒரு காரியத்தை சொல்றாங்க பாருங்களேன். நீ ஒரு அதிபதியோடு போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாய் கவனித்துப்பார். பைபிள் சொல்லுது, நீ ஒரு அதிபதியோடு ஒரு ராஜாவோடு போஜனத்துக்கு உட்கார்ற அப்படின்னா உனக்கு முன்னாடி என்ன இருக்குது என்பதை நீ நோக்கி பாரு அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தாரா தானியேல்? பார்த்தாருங்க. பார்க்கும் பொழுது அவர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. என்ன புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா, ராஜாவின் உணவு சுத்தமான உணவு அல்ல. அது எப்படிப்பட்ட உணவு அப்படின்னா, தீட்டான உணவு, அசுத்தமான உணவு. அந்த உணவை பார்த்த மாத்திரத்தில் தானியேல் இருதயத்தில் தீர்மானம் பண்றாரு, ராஜாவுடைய போஜனத்தினாலும் அவர் பண்ணுகிற பானமாகிய திராட்சை ரசத்தினாலும் நான் என்ன பண்ணக்கூடாது? தீட்டுப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி இவர் ஒரு தீர்மானம் பண்றார். அதை தான் ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டேன். ராஜாவினுடைய போஜனம் இவருக்கு தீட்டான உணவுன்னு சொல்லி எப்படிங்க தெரிஞ்சது? எப்படி தெரிஞ்சது? அதுதான் எப்படி அவருக்கு தெரியும்னு கேட்குறேங்க. எப்படி அவருக்கு தெரிஞ்சது அது தீட்டான உணவுன்னு எப்படி தெரிஞ்சது? அவர் படித்த கல்வி. ஏன் அப்படின்னா, நேபுகாத்நேசார் அந்த எருசலேமிலிருந்து கொண்டு வரும்பொழுது எப்படிப்பட்டவர்களை கொண்டு வரணும்னு சொன்னால், கல்வியில் சிறந்தவர்களும் நிபுணர்களும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படிப்பட்ட கல்வி இவர்களை படிச்சாங்க அப்படின்னா, தீர்க்க தரிசன பள்ளிகளில் படிச்சு தேவனுடைய பரிபூர்ண சித்தம் இன்னதென்று அறிந்தவங்க யார் அப்படின்னா, தானியேலும் அவருடைய 3 நண்பர்களும். எப்படி புரிஞ்சுக்கலாம்? மாறுதர வேத வாசிப்புக்காக வாசித்தோம். எது அசுத்தமான உணவு, அது தீட்டான உணவுன்னு சொல்லி எப்படி தானியேல் புரிஞ்சுக்கிட்டாரு? வாசிப்போம் வாங்க. லேவியராகமம் 11வது அதிகாரம். லேவியராகமம் 11வது அதிகாரம் 44, 45 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கொஞ்சம் நீங்கள் கவனமாக கவனிங்களேன். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு எப்படி இருப்பீங்களா? பரிசுத்தரா இருப்பீர்களாக. ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்தம் உள்ளவர்ப்பா, என் ஜனம் என் பிள்ளைங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி தான் இருக்கணும்? பரிசுத்தம் உள்ளவர்களாக தான் இருக்கணும். அதை எது தீட்டுப்படுத்துது அப்படி என்பதையும் சொல்றாரு. தரையில் ஊறுகிற ஒன்றினாலும் உங்களை தீட்டுப்படுத்தாதபடி. 45வது வாக்கியத்தை பாருங்க, என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருப்பீர்களாக. அன்பானவர்களே, நம்ம தெய்வம் பரிசுத்தமானவர். அந்த தெய்வத்தை தேடுகிற பிள்ளைகளும் எப்படி இருக்கணும் அப்படின்னா பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். கேள்வி, பரிசுத்தத்துக்கும் உணவுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்குது?
என்ன சம்பந்தம் இருக்குது? பரிசுத்த வாழ்க்கைக்கும் உணவுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? ஏன் பைபிள் இப்படி சொல்லுது நமக்கு? ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்தர்ப்பா, நீங்களும் பரிசுத்தமா இருக்கணும். உண்மைதான் ஆண்டவரே. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எதை புசிக்கணும் எதை புசிக்க கூடாதுன்னு சொல்றாரு. ஒருவேளை பரிசுத்த உணவுல தான் இருக்குதோ? பல ஆண்டு காலமாக நம்ம எல்லாம் பரிசுத்தமாய் மாறணும் என்று போராடுகிற போராட்டம் எல்லா மனுஷனுக்குள்ளுமே உண்டுங்க. எல்லா மனுஷனுக்குள்ளுமே உண்டு. ஆனால் அந்த பரிசுத்த வாழ்க்கையை பெறாதபடி என்ன தடை அப்படின்னா, பைபிள் தெளிவா நமக்கு சொல்லுது, பரிசுத்தம் பெறாதபடிக்கு தடை எது அப்படின்னா உணவு. தானியேல் அதனால தான் இருதயத்தில் தீர்மானம் பண்றாரு, ராஜாவின் போஜனத்தினால் நான் தீட்டுப்படாதபடி என்னுடைய இருதயத்தில் நான் தீர்மானம் பண்ணி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் தீர்மானம் பண்ணி கொள்றாரு. ஏன் தீர்மானம் பண்ணி கொண்டார் அப்படின்னா, தானியேலை குறித்து புத்தகத்தில் வாசிக்கிறோம், தானியேல் ஒரு பரிசுத்தவான். அந்த பரிசுத்தவான் அவருடைய தேவன் பரிசுத்தமராய் இருக்கிறபடினால இவரும் பரிசுத்தமாய் இருக்கும்படி எதை தெரிந்து கொள்றார் அப்படின்னா, அங்கு ஆண்டவர் எதை புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரோ அதை புசிக்காமல் இருக்கிறார். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் இன்னும் சில காரியங்கள் நம்ம வாசிப்போம் அப்படின்னா, இங்க எகிப்திலிருந்து அவனை அழைத்து கொண்டு வந்தேன்னு சொன்னார் பாருங்க. ஏன் எகிப்து ஆண்டவர் அங்கே கொண்டு வரார் அப்படின்னா, எகிப்தினுடைய உணவு பழக்க முறையை நம்ம கொஞ்சம் படிக்க வேண்டியதா இருக்குது. நானும் படிச்சேங்க. ஏன் ஆண்டவர் எகிப்தை பத்தி இங்க பேசுறாரு அப்படின்னும் போது, எகிப்தினுடைய பழக்கம் என்ன அப்படின்னா, ஊரும் பிராணிகளை அதிகமாய் உண்ணக்கூடியவர்கள் யார் அப்படின்னா எகிப்தின் மக்கள். ஆண்டவர் சொல்றாரு, எகிப்தில் இருந்து உன்னை வரப்பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர், நீயும் பரிசுத்தமா இருப்பா அப்படின்னு சொல்றாருன்னா, அங்க கொண்டு வந்த போது அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வரும் பொழுது, அவர்கள் எகிப்தில் இருக்கும் பொழுது அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் அவருடைய பிள்ளைகளிடத்தில் காணப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணிட்டேன், நான் உங்க தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தரா இருக்கிறேன், அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும்? பரிசுத்தமா இருக்கணும். ஒரு வசனத்தை வாசிப்போம். தீட்டான உணவு அப்படின்னு சொல்லும் பொழுது எவையெல்லாம் தீட்டான உணவு? தானியேல் எப்படி அந்த ராஜாவின் போஜனம் அது தீட்டான உணவு என்பதை எப்படி கண்டுபிடிச்சார்? வேதாகமத்தில் தீட்டான உணவு என்றால் என்ன என்பதை குறித்து எங்க இருக்குது வாசிக்கலாங்களா? உபாகமம் 14வது அதிகாரம் 2வது வாக்கியத்தை பாருங்களேன். உபாகமம் 14:2 வாசிக்கலாங்களா? என்ன வார்த்தை அங்கே வருது அப்படின்றத பாருங்க. ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயங்க. உபாகமம் 14வது அதிகாரம் வசனம் 2, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள். ஆண்டவர் அங்க சொன்னாரு, நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தமா இருங்க அப்படின்னு. மீண்டும் உபாகமம் புத்தகத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாக தெரிந்து கொண்டார். அப்ப ஆண்டவர் அவருக்கு சொந்த ஜனமாய் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறாராம். அப்படி தெரிந்து கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையை எப்படி இருக்கணும் என்பதை வேதாகம் நமக்கு ஒன்று சொல்லுது. என்ன சொல்லுது அப்படி என்பதற்கு உபாகமம் 14 6வது வசனத்தை வாசிப்போம் வாங்கலேன். 6வது வசனம் நமக்கு சொல்லிக்கக்கூடிய காரியம் என்ன என்பதை பாருங்க. எது தீட்டான உணவு, எது தீட்டு இல்லாத உணவு, எது அசுத்தமான உணவு, எது சுத்தமான உணவு என்பதை ஆண்டவர் சொல்றார். நீ இங்க வந்து பரிசுத்தமான ஜனம்பா, அந்த பரிசுத்தமான ஜனம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் அப்படி என்பதை ஆண்டவர் சொல்றார் பாருங்களேன். அப்படி கீழே வாசிக்கிறேன். அருவருப்பானதொன்றையும் புசிக்க வேண்டாம். 3 நீங்கள் புசிக்கத்தகும் மிருங்களாவன மாடும் செம்மறியாடும் வெள்ளாடும் மானும் வெளிமானும் கலைமானும் வரையாடும் புலிமானும் சருகுமானும் புள்ளிவாயுமாமே. அடுத்த வார்த்தை கவனிங்க. மிருகங்களில் விரி குழம்புள்ளதாயிருந்து குழம்புகள் 2ஆக பிரிந்திருக்கிறதும் அசை போடுகிறதுமான சகல மிருகங்களையும் நீங்கள் புசிக்கலாம். ஆண்டவர் எதை புசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எதை புசிக்கணும் அப்படின்னா, எது விரி குழம்பு உள்ளதா இருக்கிறதோ. விரி குழம்பு உள்ள மிருகம் எது? யாராவது ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? என்னங்க? ஆடு மாடு இது எல்லாமே விரிகுழம்பு உள்ளது தான். இங்கே பைபிள் சொல்லுது, ஆடு மாடு அப்படின்றத காட்டிலும் விரிக்குழம்பு உள்ளது. நம்ம ஒரு மாமிசம் அப்படின்னு போகிறோம் அப்படின்னா, சுத்தமான உணவை ஆண்டவர் கொடுத்த உணவை நம்ம பார்க்கணும் அப்படின்னா எதை பார்க்கணுமா? விரிக்குழம்பு உள்ளதாய் நாம் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னவர் அடுத்த வார்த்தையை சொல்கிறார். கவனமாக கவனிங்க. அசை போடுகிறவைகளிலும் விரிகுழம்பு உள்ளவைகளிலும் நீங்கள் புசிக்க தகாதவைகள் எவை என்றால் ஒட்டகமும் முசலும் குழி முசலுமாமே. அவைகள் அசை போட்டும் அவைகளுக்கு விரிகுழம்பு இல்லை, அவைகள் உங்களுக்கு அசுத்தமாய் இருப்பதாக. அடுத்த வார்த்தை கவனிங்க.
பன்றியும் புசிக்கத்தக்கதாகது. அது விரிகுளம்புள்ளதாயிருந்தும் அசை போடாதிருக்கும். அது உங்களுக்கு அசுத்தமாயிருப்பதாக. இவைகளின் மாம்சத்தை புசியாமலும் இவைகளின் உடலை தொடாமலும் இருப்பீர்களாக. ஜலத்தில் இருக்கிற எல்லாவற்றிலும் சிறகும் செதிலும் உள்ளவைகள் எல்லாம் நீங்கள் புசிக்கலாம். யாருக்கு கொடுத்த கட்டளைங்க இது? தேவ ஜனம். ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு பரிசுத்த ஜனம்பா, நாம் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும். நீங்க பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும் அப்படி என்பதற்காக நீங்க ஆசைப்பட்டுங்க. அதனால எதையெல்லாம் நீங்க புசிக்கலாம் என்பதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எது சுத்தமான உணவு எது அசுத்தமான உணவு என்பதில் அங்கே டிஃப்ரென்சியேஷன் பண்ணி அதை பிரித்து காட்டி ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா உணவு பழக்க முறையில் கொடுத்துருக்கிறார். மீன்கள் என்று வரும்பொழுது 2 காரியத்தை சொல்கிறார். என்னெல்லாம் இருக்குங்களா? சிறகு இருக்கணும், 2வது செதில் இருக்கணும். சிறகு செதில் உள்ளவைகளை மாத்திரம் என்ன பண்ணுங்களாம்? புசிக்கணும். அடுத்த வார்த்தையை நம்ம வாசிப்போம் அப்படின்னா, சிறகு செதில் இது எல்லாம் தேவன் கொடுத்திருந்தார் தான். சரிங்க, ராஜாவுடைய போஜனத்தில் தானியேல் பார்க்குறாரு, ஒருவேளை அவருக்கு தெய்வம் சொன்ன அந்த வார்த்தைகளோ அந்த பொருளோ அங்கே இல்லை. இந்த அடிமைக்கு ஒரு ஆஃபர் கிடைக்குது. என்ன பண்ணியிருக்கலாம்? ராஜாவே, எங்கள் தெய்வம் உங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்துருக்கிறாரு, நாங்கள் விரிக்குழம்பு உள்ளதை மட்டும்தான் புசிக்கணும், விரிக்குழம்பு இல்லாததெல்லாம் புசிக்கக்கூடாது, அசை போடுறதை மட்டும்தான் புசிக்கணும், அசை போடாததெல்லாம் நான் புசிக்கக்கூடாது. எங்களுக்கு என்ன செய்யுங்க, விரிக்குழம்பு உள்ளதையும் அசை போடுறதையும் கொடுங்க. அப்படி இல்லைன்னா செதில் உள்ளதையும் சிறகு உள்ளதையும் கொடுங்க. நான் என்ன பண்றேன்? நாங்கள் 4 பேரும் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி தானே தானியேல் சொல்லியிருக்கணும். கேள்வி, தானியேல் அங்க உணவை பார்க்கிறாரு. ராஜாவினுடைய போஜனம் அவரை தீட்டுப்படுத்தும் என்பதை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. புரிந்து கொண்ட தானியேல் என்ன சொல்றாரு அப்படின்னா, ராஜாவுடைய போஜனத்தினாலும் திராட்சை ரசனாலும் நான் தீட்டுப்படாதபடி தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு அவர் எதங்க கேட்டாரு? சரி, கேள்வி, ஆண்டவர் தான் இவ்வளோ அற்புதங்களை கொடுத்துருக்கிறாரு, நீ சாப்பிடலான்னு சொல்லி பெர்மிட்டும் கொடுத்துருக்கிறாரு, ஏன் இந்த தானியேலும் அவருடைய நண்பர்களும் ராஜா கிட்ட கேட்டிருந்தா கொடுக்கவா மாட்டார்? அவரு கொடுத்திருப்பார் இல்லையா? ஏங்க இந்த அடிமையாய் போன 4 நபர்களும் எங்களுக்கு இதுவும் வேணாம் அதுவும் வேணாம், எங்களுக்கு தண்ணியும் பருப்பு மரக்கறியும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கான காரணம் என்னங்க? என்ன காரணங்க? என்ன காரணம்? நான் போன வாரமே சொன்னேன், ஒரு உபதேசம் எவ்வளோ பெரிய உறவாக இருந்தாலும் அப்படி கொஞ்சம் செப்பரேட் பண்ணி விட்டுரும். எந்த உபதேசம் தெரியுங்களா? இன்னைக்கு படிக்கிறோம் பாருங்க, இந்த உபதேசம். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் சத்தியத்தை சத்தியத்தின்படி சொல்லுவதற்காக தான் அழைச்சிருக்கிறாரு. அதை நம்ம தெளிவாக கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் பாருங்க. இங்க தானியேலுக்கு முன்னாடி அவருக்கு பெர்மிட் பண்ண எல்லா விஷயங்களும் ஆஃபர் பண்ணப்பட்டிருக்கும் கேட்டிருந்தாலும், ஆனால் அவைகளை வேண்டாம் என்று ஒதுக்கி தானியேல் பருப்பையும் மரக்கறியும் அங்கே தண்ணீரையும் கேட்பதற்கான காரணமும் நோக்கமும் என்ன, அதை கேட்டதற்கான காரணம் என்ன அப்படி என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, உணவை பாருங்களேன். திராட்சை ரசம் அப்படின்னு வரும்பொழுது நல்லதா கெட்டதா? பைபிளில் சில நபர் என்கிட்ட ஒரு வசனத்தை கொண்டு வந்து, என்னங்க இலைப்படைஞ்சவனுக்கு கொஞ்சம் கொடுக்கலாங்க, பைபிளே சொல்லுது பாருங்க, திராட்சை ரசம் பருகலாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை கொண்டு வந்து பேசினாங்க. நான் ஒரு வசனத்தை கொடுத்தேன். வசனத்தை வாசிக்கலாங்களா? நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 1வது வாக்கியத்தை பாருங்களேன். 1லிருந்து 3 வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். கொஞ்சம் கவனமாக கவனிங்க, என்ன வருதுன்னு பாருங்களேன். ராஜாவாகிய லெமுவேலுக்கு அடுத்த வசனங்கள், அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது. லெமுவேல் என்பது யார் தெரியுங்களா? யாருங்க? சாலமோன் தான். சரிங்களா? கீழே வாசிக்கிறேன். என் மகனே, என் கர்ப்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே. அடுத்த வார்த்தை, ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களுக்கு கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கொடாதே. திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. லெமுவேலே, அது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல, மதுபானம் பிரபுக்களுக்கும் தகுதியானது அல்ல. இந்த வார்த்தையை சொல்றது யாருங்க? பத்சேபாள். சரிங்களா? மகனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, திராட்சை ரசம் ராஜாக்களுக்கு தகுதி இல்லைப்பா, அது பிரபுகளுக்கும் தகுதி இல்லைப்பா, திராட்சை ரசம் ரொம்ப மோசமான ஒன்றுப்பா. நம்ம வேதாகமத்தில் எத்தனையோ வசனங்களை வாசிக்க முடியும். அந்த மதுபானத்தினால் நாசம் அடைகிறவர்கள் எப்படி என்பதை குறித்து அநேக வேத பகுதியில் இருக்குது. இங்கே தானியேலுக்கு முன்னாடி
உணவும் இருக்கிறது, திராட்சை ரசமும் இருக்குது. தானியேல் என்ன கேட்டிருக்கணும்? எனக்கு இந்த உணவு வேணாம், எங்க தெய்வம் பர்மிட் பண்ணியிருக்கிற அந்த உணவை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கணும். ஆனா தானியேலோ எனக்கு இந்த உணவு வேணாம், அந்த உணவு வேணாம், எனக்கு எந்த உணவு வேணும்? பருப்பும் மரக்கறியும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதற்கான காரணம் என்ன என்பதை நம்ம கொஞ்சம் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா புரிஞ்சு படிக்க வேண்டியதாக இருக்குதுங்க. அன்பானவர்களே, இந்த காரியத்தை தானியேலும் அவருடைய நண்பர்களும் கேட்டதற்கான நோக்கம், காரணம் என்னங்க? என்னங்க காரணம்? என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? ரொம்ப கடினமான கேள்விதான் இல்லைங்களா? அன்பானவர்களே, தேவனுடைய சித்தம் 2 வகையாக இருக்கிறது. தேவனுடைய சித்தம் 2 வகையாக இருக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்களா? அதுல ஒன்று என்ன அப்படின்னா தேவனுடைய பரிபூரண சித்தம். அதுல மற்றொன்று என்ன அப்படின்னா தேவன் பர்மிட் ஒப்பு கொடுக்கிற ஒரு சித்தம். அந்த 2 காரியத்தை இந்த தானியேலும் அவருடைய நண்பர்களும் தெளிவாய் புரிந்து வைத்திருந்தாங்க. மாமிச உணவு எப்போ கொடுக்கப்பட்டது, எந்த காரணத்திற்காக கொடுக்கப்பட்டது என்பதை வேதாகமத்தில் நம்ம கொஞ்சம் போய் படிப்போம். அப்படின்னா மாமிச உணவு எப்போங்க கொடுக்கப்பட்டது? முதலாம் உலகம் அழிக்கப்பட்டது, முதலாம் உலகம் முடிவுக்கு வரப்பட்டது. முதலாம் உலகத்திற்கு பிறகாக தான் அந்த மாமிசமே என்ன பண்ணுது? அனுமதிக்கப்படுகிறது. இன்னொரு நாள் எடுப்போம், அந்த பாடங்களை டீப்பாக எடுக்கும்பொழுது கொஞ்சம் எடுப்போம். மாமிச உணவு அனுமதிக்கப்பட்டதற்கான நோக்கமும் காரணமும் ஒன்றே ஒன்று தான். அந்த ஒன்று என்ன தெரியுங்களா? மனிதனுடைய ஆயுசு நாட்களை குறைப்பதற்காக தான் மாமிசம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பரிபூரண சித்தம் என்ன தெரியுங்களா? ஆதியிலே தேவன் மனிதனை படைச்சாரு. அந்த மனிதனுக்கு ஆகாரமாய் தேவன் எதை கொடுத்தாரு? ஆதியாகமம் புத்தகத்தில் வாசிக்கிறோம் இல்லைங்களா? எதங்க கொடுத்தாரு? 1வது அதிகாரத்தில் வாசித்தலாங்களா? கொஞ்சம் வாங்க அந்த வசனத்தை வாசிக்கிறோம். தேவனுடைய பரிபூரண சித்தம் என்னன்னு பாருங்களேன். அந்த பரிபூரண சித்தத்தில் அவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்த ஆகாரம் என்ன? 1வது அதிகாரம் 29-30. பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகல பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுது. அப்ப தேவன் பரிபூரண சித்தத்தோடு ஒரு மனுஷனை படைக்கிறாரு. பரிபூரண சித்தத்தோடு ஒரு மனுஷனை படைக்கும் பொழுது பரிபூரண மனதோடு ஒரு உணவு பழக்க முறை அவனுக்கு கொடுக்கிறாரு. அந்த உணவு பழக்க முறை எது அப்படின்னா அவனுக்கு எது ஆகாரமா இருக்கணுங்களா? பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். இன்னைக்கு அதுலேயும் கொஞ்சம் மாற்றம் வந்துருச்சுங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைகள்லாம் கடைக்கு போய் ஏதாவது பழம் வாங்கணும் அப்படின்னா என்ன பழம் அதிகமாக கேட்குறாங்க தெரியுங்களா? சீட்லெஸ் கொடுங்க, விதை இல்லாததை கொடுங்க. விதையோடு சாப்பிட்டா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விதை இல்லாமல் உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா? ஒரு ஆராய்ச்சியாளர் சில விஷயங்களை ஆராய்ச்சி செஞ்ச ஒரு நிரூபணம் செய்த ஒரு காரியம். இன்னைக்கு அநேகமாய் நம்ம இருக்கிற இந்த சூழல்களில் பாருங்களேன், நிறைய பேருக்கு இந்த இந்த காரியத்தினுடைய விளைவு அநேகருக்கு எப்படிப்பட்ட தாக்கத்தை உண்டாயிருக்கிறது அப்படின்னா புத்திர பாக்கியத்தினுடைய பாக்கியத்தையும் தடை செய்வதற்கான ஒரு காரியமாக இருக்குதுங்களாம். ஏன் அப்படின்னா தேவன் சொன்னாரு விதை தரக்கூடிய விருட்சங்களை தான் நீ புசிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய காரியத்தை எதிராளியானவன் திட்டமிட்டு அதை மாற்றிவிட்டான். ஆனா ஆண்டவர் மனுஷனுக்கு ஆதியில கொடுத்த பரிபூரண சித்தமான உணவு எது தெரியுங்களா? விதை தரும் கனி மரங்களையும் விதை தரும் பூண்டுகளையும் தான் கொடுத்தார். மனுஷனுக்கு மட்டுமா கொடுத்தாரு நினைக்கிறீங்க? அடுத்த வார்த்தையை வாசிக்கிறேன். மனுஷனுக்கு மட்டும் இல்லைங்க, அடுத்த ஒரு வார்த்தையை நான் 30ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றுக்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரத்தேன் என்றார். மனுஷனுக்கு மட்டும் இந்த ஆகாரம் இல்லைங்க, விலங்கினத்திற்கும் ஆண்டவர் அந்த ஆகாரத்தை தான் கொடுத்தாரு. ஆனால் காலங்கள் கடந்து வருகிற பொழுது மனிதனுடைய சூழ்நிலைகளையும் அக்கிரமங்களையும் ஆண்டவர் உற்று நோக்கி பார்த்தபோது ஒரு விஷயத்தை அனுமதிக்கிறாரு. அந்த அனுமதித்த காரியம் தேவனுடைய பரிபூரண சித்தத்தோடு அனுமதிச்சாரானா இல்லை. ஆண்டவருடைய பரிபூரண சித்தம் ஆதியில கொடுக்கப்பட்ட உணவு. ஆனா பாதியில கொடுக்கப்பட்ட உணவு ஆண்டவருடைய சித்தம் அல்ல. யாருங்க கேட்டது? மனுஷனுடைய சித்தத்துக்கு ஏற்றாற்போல் அது கொடுக்கப்பட்ட உணவு.
அதை தான் தானியேல் தெளிவாக தேவனுடைய பரிபூரண சித்தத்தை புரிந்தபடியினால தானியேல் என்ன செய்கிறார் அப்படின்னா, அங்கு எல்லாவித உணவுகள் இருந்த போதும், தீட்டான உணவுகள் இருந்த போதும், தேவன் அனுமதித்த உணவுகள் இருந்த போதும் அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு எங்களுக்கு எதை கொடுங்க அப்படின்னு கேட்குறாருன்னா, பருப்பும் மரக்கறியும் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறத நம்மளால் பார்க்க முடியுதுங்க. ஸோ இந்த விஷயத்தை தானியேல் கேட்டு பெற்றுக்கொண்டார் இல்லைங்களா? இதை கேட்டு பெற்றுக்கொண்டதுனால என்ன பலனை அடைஞ்சார்? தேவன் உண்மையாகவே இந்த உணவு முறையை தன் பிள்ளைகளுக்கு கொடுப்பதனால எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை தேவனுடைய பிள்ளைகள் பெற முடியும் என்பதற்கு தானியேல் புத்தகத்தில் ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது. தானியேல் 1வது அதிகாரம். தானியேல் 1வது அதிகாரத்தில் நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனமாக கவனியுங்க. இப்படிப்பட்ட உணவு முறையை தானியேல் தெரிந்தெடுத்தபடியினால என்ன ஆசீர்வாதத்தை தேவன் அவருக்கு தந்திருந்தார். 1வது அதிகாரம் வசனம் 19 நான் வாசிக்கிறேன். ராஜா அவர்களோடே பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறு ஒருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். அடுத்த வார்த்தையை கவனிங்க. ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதில் தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியர்களிலும் அவர்களை 10 மடங்கு சாமர்த்தியமாக கண்டான். ஆண்டவருடைய பரிபூரண சித்தத்தை எந்த ஒரு ஆத்துமா புரிந்து கொண்டு அந்த பரிபூரண சித்தத்தை வாழ்க்கையில் செயல்படுத்துதோ அந்த பரிபூரண சித்தத்தினுடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? 10 மடங்கு சாமர்த்தியம். எல்லா மனிதர்களை பார்க்கலும் அதிக ஞானத்தை பரலோகத்தின் தேவன் கொடுக்கிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்மளால் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்தவே முடியலை. எல்லாருக்கும் ஆசை என்னன்னா, பாவம் செய்யாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழணும் எல்லாருக்கும் ஆசை இருக்குது. ஆனால் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் பாவம் இல்லாமல் வாழவே முடியலை? பாவத்தை விட்டொழிப்பதற்கான எந்த சாத்திய குருகளும் ஏன் நம்ம இடத்துல இல்லாமல் இருக்கிறது அப்படி என்பதை நம்ம சிந்திப்போம். அப்படின்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நிலையானது சரியாக இல்லாமல் போவதற்கான காரணம் என்ன என்பதை தானியேல் 1வது அதிகாரம் சொல்லி கொடுக்குது. உணவு பழக்க முறையை நம்ம ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னா ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் முதல் ஆசீர்வாதம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நன்றாக வளர்கிறத நம்மால் பார்க்க முடியும். தானியேலும் அவருடைய நண்பர்களும் அதற்கு சாட்சியாக இருக்கிறத நம்மால் பார்க்க முடியுங்க. ஸோ அப்போ என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, தேவனுடைய பரிபூரண சித்தத்தை தானியேல் புரிந்து கொண்டபடியினால தானியேல் கேட்டாரு, பருப்பும் மரக்கறியும் எனக்கு என்ன பண்ணுங்க நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதை நம்மால் பார்க்க முடியுதுங்க. இன்னொரு காரியம் சொல்லட்டுங்களா? இந்த பூமியில தான் ஒருவேளை ஆண்டவர் எனக்கு அனுமதிச்சாரு, நான் அதை புசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை இந்த பூமியில் நம்ம அதை புசிக்கிற நபர்களாக இருக்கிறோம். இந்த பூமியிலே நம்ம நிரந்தரமாக இருந்துருவோமா? இல்லைங்க. தேவன் நமக்காக அழியாத ஒரு ராஜ்யத்தை அவர் கட்டி கொண்டிருக்கிறாரு. அந்த அழியாத ராஜ்யத்தை குறித்து ஒரு காரியத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏசாயா 11வது அதிகாரம் 6வது வாக்கியத்தையும் 6லிருந்து 9 வாக்கியம் வரைக்கும் நம்ம வாசிப்போம் பாருங்க. அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடே படுத்துக்கொள்ளும், கன்று குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். அடுத்த வாக்கியத்தை பாருங்க. பசுவும் கரடியும் குடிமேயும் அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும், சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். எதுங்களா? இந்த பூமியில சிங்கம் எப்படி இருக்குதுங்களா? மிருகத்தை அடித்து புசித்தாதான் அதுக்கு பசி அடங்கும். ஆனா புதிய பூமியில அந்த மிருகம் என்ன சாப்பிடுதுங்களா? வைக்கோல் சாப்பிடுகிறது. அடுத்த வார்த்தையை கவனிங்க. பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும், பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். அடுத்த வார்த்தையை கவனிங்க. என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். புதிய வானம் புதிய பூமிக்கு நம்ம போவோம் அப்படின்னா அந்த புதிய வானம் புதிய பூமியிலும் உணவு பழக்கம் நமக்கு நான்வெஜ் இல்லை. அங்க நமக்கான உணவு பழக்கம் என்ன அப்படின்னா, தேவன் ஆதியில என்ன உணவு திட்டத்தை கொடுத்தாரோ அந்த உணவு திட்டம் தான் பரலோகத்தில் இருக்க போகுது. அன்பானவர்களே, தேவனுடைய பரிபூரண சித்தம் இன்னதென்று நம்ம அறிந்திருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக தேவன் கொடுத்த வழிமுறைக்குள்ளாக நம்மால் பிரவேசிக்க முடியும். முக்கியமாக பாருங்களேன், இந்த முடிவு காலத்தில் உள்ள நமக்கு தானியேல் புத்தகத்தினுடைய மிகப்பெரிய பாடம் என்ன அப்படின்றது ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். முடிவு காலத்தில் நமக்கு இயேசு கிறிஸ்து ஒரு மிகப்பெரிய எச்சரிப்பு கொடுக்கிறார். லூக்கா 21வது அதிகாரம். உணவுக்கும் நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம்?
பாருங்களேன், லூக்கா 21வது அதிகாரம் 34வது வாக்கியம். லூக்கா 21:34. உங்கள் இருதயங்கள் பெரும் திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாய். எந்த நாளுங்க? எந்த நாள்? இரண்டாம் வருகை. அந்த நாள் இரண்டாம் வருகை. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இரண்டாம் வருகைக்கு முன்னாடி உன் இருதயம் எப்படி மாறக்கூடாதுன்னா, பெருந்திண்டியாய் நீ மாறிவிடக்கூடாது. உணவு பழக்க வழக்க முறையில் நீ ரொம்ப கவனமா இருக்கணும். உணவு பழக்க வழக்க முறையில் நீ கவனத்தை சிதறவிட்ட அப்படின்னா உன்னால இயேசுவினுடைய இரண்டாம் வருகைக்குள்ள பிரவேசிக்க முடியாது என்பதை பரலோகத்தின் ஆண்டவர் இந்த பூமியில் வாழும் பொழுதே நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாருங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உணவிற்கும் குணத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறதா அப்படின்னா நிச்சயம் சம்பந்தம் இருக்கிறது. இன்னைக்கு ஏன் இன்னும் நம்முடைய சுபாவங்கள் மாறாம இருக்கிறது அப்படின்னா, உணவு பழக்க முறை சரியாக இருக்கும் அப்படின்னா சுபாவங்களும் சரியாக இருக்கும். உணவு பழக்க முறை சரியாக இல்லை அப்படின்னா சுபாவங்களும் சரியாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலங்க, எல்லாவற்றுக்கும் மேலே ஆண்டவருடைய பரிபூரண சித்தத்தை நீங்கள் நானும் புரிந்து கொண்டு அதற்கேற்ற வாழ்க்கையை நம்ம வாழுவோம் அப்படின்னா நிச்சயமாகவே அது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். வீடு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்பொழுது செபுலோன் ஒரு கருத்தை என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. உண்மையாகவே அதை கேட்கும் பொழுது அவ்வளோ ஒரு சிரிப்பாக இருந்துச்சு. ஆனால் அதில் என்ன பார்க்க முடிந்தது அப்படின்னா, இருக்கிற அந்த சூழ்நிலையை பார்க்க முடிந்தது. என்ன கதை தெரியுங்களா? மனுவேலையாவும் இருந்தாங்க அந்த இடத்துல அந்த டைமில். கரெக்டாக நம்ம ஐசக் ஆடிட்டு இருக்கிறார் தெரியுங்களா? அவர் புளியரங்கில் ட்ரெஸராக இருந்தாருங்களாம். கரெக்டாக 2004 சுனாமி டைமில் ஸ்கூல் மூடிட்டாங்க. ஸ்கூலில் வேலை செய்கிற அந்த ஆயாமார்கள் எல்லாரும் வந்தாங்களாம். என்ன ஆச்சு, ஏன் ஸ்கூலை மூடிட்டீங்கன்னு கேட்கும்பொழுது இவர் என்ன பண்ணியிருக்கிறார், 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார் உட்கார வச்சு. 7 ஆரம்பித்து இசட்டில் முடிச்சு ஒரு ராஜ்யம் வரப்போகுது, அந்த ராஜ்யத்துக்கு நம்ம போக போகிறோம், அதுக்கு முன்னாடி ஆளன்னு சொல்லியிருக்கிறார். இது எல்லாம் கேட்ட ஒரு ஆயா அதுலேருந்து கேட்டாங்களாம், அங்கே மீன் கிட்டுமான்னு கேட்டாங்களாம். பரலோக ராஜ்யத்தில் மீன் கிட்டுமா சார் அப்படின்னு கேட்டாங்களாம். அதை கேட்கும் பொழுது எனக்கு ரொம்ப சிரிப்பாக தான் இருந்துச்சு. ஸோ அதில் அவ்வளோ ஆர்வமாக ஊறி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பரலோகம் போனாலும் எது கேட்குது? மீன் கேட்குது. நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், பரலோகத்தில் அதெல்லாம் நமக்கு கிடைக்குங்களா? அன்பானவர்களே, ஆண்டவர் அனுமதித்த காரியங்கள் உண்மைதான். அதை புசிப்பதற்காக தேவன் இந்த பூமியில் நமக்கு அனுமதித்திருக்கிறது உண்மைதான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் காலங்கள் உருண்டோடி வருகிற பொழுது தேவனுடைய பரிபூரண சித்தத்தை நீங்கள் நானும் புரிந்து கொண்டு இந்த பூமியில் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையோடு வாழ்ந்து, ஏன்னா இந்த பூமியில் பெருத்த ஊழியத்தை செய்வதற்கான பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் ஆண்டு யார் கரங்களில் கொடுத்துருக்கிறார்? நம்முடைய கரங்களில் கொடுத்துருக்கிறாருங்க. அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் தேவனுடைய பரிபூரண சித்தத்திற்கு இசைந்து ஒரு வாழ்க்கை நீங்கள் நானும் வாழ்வோம் அப்படின்னா நிச்சயமாக தானியேலை குறித்து நேபுகாத்நேச்சார் ஒரு சாட்சியை கொடுத்தாரு. அந்த சாட்சி என்ன அப்படின்னா, உண்மையாகவே தேவர்களுடைய ஆவி இந்த மனிதர்கள் மேல் இருக்கிறது. இந்த உலகம் சாட்சி கொடுக்கணுங்க, இவங்க மேல உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, இவங்க உண்மையானே தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி இந்த உலகம் சாட்சி கொடுக்கணும் அப்படின்னா நம்முடைய குணநலன்கள் சீர் பொருந்த வேண்டியதா இருக்கிறது. நம்முடைய குணநலன்கள் தேவனுக்கு பிரியமான குணநலன்களாய் மாற வேண்டியதா இருக்கிறது. ஆண்டவர் அதனால தான் சொன்னாரு, காலம் ரொம்ப முடிவு நோக்கி போய்கிட்டு இருக்குதுப்பா, உங்க இருதயம் பெருந்திண்டியாய் மாறிவிடக்கூடாது. உணவு பழக்க வழக்கத்தில் ஒரு கட்டுப்பாடை வை, எதை புசிக்கணும் எதை புசிக்க கூடாது. காலங்கள் உருண்டோடி வருகிற பொழுது முடிவு காலத்தில் வாழ்கிற நம்ம பெருந்திண்டியாய் மாறிவிடாதபடி எதன் மீது நம்முடைய நாட்டம் இருக்க வேண்டும் அப்படி என்பதை நம்ம சிந்திக்கும்படியாய் தானியேல் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோங்க. இருதயத்தை தீட்டுப்படுத்தாதபடி தானியேல் தீர்மானம் பண்ணாரு. இன்னைக்கு உங்களுடைய தீர்மானமும் என்னுடைய தீர்மானமும் என்னவாக இருக்க போகிறது? அன்பானவர்களே, ஒரு வீட்டில் ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்முடைய சபையின் தீர்க்கதரிசி எழுதுறாங்க. ஒரு வீட்டினுடைய ஆவிக்குரிய அந்த வாழ்க்கைக்கான அடித்தளம் யாருடைய கருத்தில் இருக்குது தெரியுங்களா? அந்த குடும்பத்தில் இருக்கிற தாயோ மனைவியாளுங்கிட்டே இருக்குதுங்களா. ஒரு வீட்டினுடைய குண கட்டுப்பாடு எங்க தொடங்குறது அப்படின்னா கிச்சன்ல தொடங்குதுங்களா. ஒரு குடும்பம் ஆண்டவருக்கு பிரியமான குடும்பமாய் குணக்கட்டுப்பாடு உள்ள ஒரு குடும்பமாய் வரணும் அப்படின்னா அந்த குண கட்டுப்பாடு துவங்குகிற இடம் எது அப்படின்னா கிச்சன். உணவை எந்த ஒரு மனிதன் சரியாக பயன்படுத்துகிறானோ அந்த மனிதனால் பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்பட முடியும்.
அந்த மனிதனால் மற்றவர்களையும் பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்த முடியும். ஒருவேளை அந்த உணவு பழக்க முறையில் கட்டுப்பாடு இல்லாமல் நம்ம வாழ்வோம் அப்படின்னா நிச்சயமாகவே நமக்கு எத்தனையோ உதாரணங்கள், உணவால் வாழ்க்கை இழந்தவர்கள் எத்தனை பேர் என்பதை வேதாகமத்தில் பலமுறை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் அதனால தான் பாரப்பட்டு சொல்கிறாங்க, இந்த முடிவு காலத்தில் உணவு பழக்க முறையில் நம்ம தீட்டுப்படாதபடி என்ன பண்ணுங்களாம், பாதுகாத்து கொள்ளணும். தானியேலுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆஃபர் நின்றுச்சு. அவன் ஒருவேளை அசுத்தமான உணவை தள்ளி விட்டுட்டு தேவன் எனக்கு அனுமதிச்சிருக்கிற சுத்தமான உணவை கொடுங்கன்னு கேட்டு வாங்கி புசிச்சிருக்கலாம். ஆனால் அதையும் தேர்ந்தெடுக்காம தேவனுடைய பரிபூரண சித்தம், ஆதியில் அவர் கொடுத்த அந்த பரிபூரண சித்தத்தை என் வாழ்க்கையில் நான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் தேர்ந்தெடுத்த உணவு பழக்கம் இருக்குது பாருங்க, அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். முக்கியமாக ஒரு கருத்தை சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். இன்னைக்கு நம்ம எந்த காலகட்டத்துக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிறோம் தெரியுங்களா? நியாய தீர்ப்பின் நாளில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 1844க்கு பிறகாக நுட்ப நியாய விசாரணை பரலோகத்தில் துவங்கி இருக்கிறது. ஆண்டவர் நமக்காக பரலோக ஆசரிப்பு கூடாரத்தில் நியாய விசாரணையை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு கேள்வி கேட்குறேன், சொல்லுங்க, இந்த நுட்ப நியாய விசாரணை நாளில், பாவ நிவாரண பண்டிகை நாளில் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? எப்படிங்க இருப்பாங்க? எல்லாம் படிச்சிருக்கிறீங்களா? எப்படி இருப்பாங்க? அன்னைக்கு எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, உபவாசத்தோடு ஆண்டவர் சமூகத்துக்கு முக தங்களை தாழ்மைப்படுத்தி, எங்களுக்கு என்ன ரிசல்ட் வரப்போகுதோ, எங்களுக்கு எப்படிப்பட்ட காரியம் வரப்போகிறதோ அப்படின்னு சொல்லி உபவாசத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் எளிமையாக தாழ்மையாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விழுந்து கிடப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அன்பானவர்களே, நம்மளும் ஒரு நுட்ப நியாய விசாரணைக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிறோமே, நமக்கு அந்த எண்ணங்கள் இருக்கிறதா? இன்னைக்கு யோசித்து பாருங்க. ஜெபம் நமக்கு எல்லாருக்கும் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் செய்யணும் விருப்பமாக இருக்கும். கொஞ்சம் நல்லா பிடிச்ச உணவு நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டோம், முழங்கால் ஜெபத்துக்கு போவோமா இல்லை பெட்டை தேடிக்கிட்டு இருக்கோமா? கொஞ்ச நேரம் படுப்போம், அப்புறம் எழுந்து ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மெதுவாக போவோம், எப்போ தூங்கணுன்னே தெரியாது. ஆண்டவர் சொன்னார் சீஷர்கள்கிட்ட, 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா அப்படின்னு சொல்லும் பொழுது, 2000 வருஷத்துக்கு முன்னாடி சீஷர்களால் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ண முடியல? 1 மணி நேரம் ஜெபம் பண்ண முடியல. 2000 வருஷம் கடந்து வந்துடுச்சு. இந்த 2000 வருஷத்துல மாமிசம் அன்னைக்கு இருந்ததை காட்டிலும் இன்னைக்கு ரொம்ப பலவீனமான மாமிசத்தோடு தான் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த மாமிசம் இன்னும் பலவீனப்படாதபடி நாம் உணவு பழக்க வழக்க முறையை கட்டுப்படுத்தி, உணவு பழக்க வழக்க முறையை இந்த உலகிற்கு உறக்க சொல்லக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். இந்த மீதமான செவன்த் அட்வென்டிஸ்ட் திருச்சபையில் ஒரு முக்கியமான கொள்கை என்ன அப்படின்னா, இந்த உணவு கட்டுப்பாட்டு பழக்க முறை, டெம்பரன்ஸ். இந்த பூமியில நீண்ட வருடங்கள் வாழக்கூடிய ஒரு ஜனக்கூட்டம் இருக்கும் அப்படின்னா அது யார் தெரியுங்களா? the only seventh adventist people. இந்த செவன்த் அட்வென்டிஸ்ட் மக்கள் கூட்டம் தான் உலகத்தில் நீண்ட ஆயுளோடு வாழக்கூடிய மக்கள். அதனுடைய சாராம்சம் என்ன தெரியுங்களா? தேவன் அவர்களுக்கு கொடுத்த உணவு பழக்க முறையை அவங்க அப்படி கடைபிடிக்கிறாங்க. கடைபிடித்ததுனால தேவன் அவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்துறார். அன்பானவர்களே, இந்த பூமியில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்ட நோக்கம், ஆதி லேவியராகமம் புத்தகத்தில் வாசித்தோம், நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தமாக இருக்கணும். நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், நான் உண்ணுகிற உணவு என்னை தீட்டுப்படுத்துமா? நான் உண்ணுகிற உணவு என்னை பரிசுத்த வாழ்க்கைக்கு என்ன முன்னோக்கி கொண்டு செல்லப்படுதா இல்லை பின்னோக்கி தள்ளப்படுகிறதா? நான் எடுக்கிற ஆகாரமோ நான் குடிக்கிற பானங்களோ என்னை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சியை நோக்கி கொண்டு போயிருக்கிறதா இல்லை தாட்சியை நோக்கி கொண்டு சென்றிருக்கிறதா என்பதை நம்ம சிந்திச்சு பார்க்கணுங்க. ஏன் அப்படின்னா, இனியும் நமக்கு காலம் இல்லை. காலங்களை நாம் உதாசீனப்படுத்தி இன்னும் வாழ்ந்த பழைய வழக்க முறையோடே நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம் அப்படின்னா நிச்சயமாக ஒருபோதும் நம்மளால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாதுங்க. நானாக இருந்தாலும் சரி, அது நீங்களாக இருந்தாலும் சரி, பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவர் அனுமதித்த உணவு எதுவோ அதை தான் இந்த பூமியிலும் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அனுமதித்தார். சில காலங்களில் அதற்கான நோக்கத்தை தேவன் அனுமதித்தது உண்டு. ஆனால் இந்த முடிவு காலங்களில் அதற்கான நோக்கத்தையும் திட்டத்தையும் நம்ம புரியுவோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஒரே ஒரு உதாரணம் சொல்லி முடிச்சிடறேன். எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை கொண்டு வந்தார் இல்லைங்களா? எகிப்திலிருந்து கொண்டு வரும்பொழுது முதலாவது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உணவு என்னங்க? அன்னைக்கு ஒரு இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வந்தாங்க, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உணவு மன்னா. இன்னைக்கு ஒரு இஸ்ரவேலர் இருக்கிறோம், நாமும் எகிப்திலிருந்து வந்தவங்க. எந்த எகிப்து அப்படின்னா, பாவம் எனும் அடிமதனம் எகிப்திலிருந்து வந்தவங்க. அன்னைக்கு எகிப்திலிருந்து வந்தவங்களுக்கு மன்னா அப்படின்னா, இன்னைக்கு பாவ அடிமதனத்திலிருந்து வந்த உங்களுக்கு எனக்கு மன்னா தான். அது எந்த கருத்தையும் மாற்றவே முடியாது. ஆனால் இந்த முடிவு காலத்தில் வாழ்கிற நம்ம
பெருந்திண்டியினாலும் லௌகிக கவலைகளினாலும் நம் இருதயம் பாரம் அடையாதபடிக்கு கிறிஸ்துவின் வருகையை நோக்கி நாம் தொடர்ந்து முன்னேறி செல்வோம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த நல்லதொரு ஆராதனை முடிக்கும் வண்ணமாக முடிவு கீதத்துக்குள்